ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பிட்காயின் இப்போ $71,500 தாண்டி போயிட்டுருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா $72,000 வந்து பிரேக் பண்ணிருச்சு. $72,500 மேலே பிக்கஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து அங்கே வந்து இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு ஷாக்கிங் டேட்டா வேறு வந்திருக்குது. பிட்காயின் ETF ஒரே நாளில் $517 மில்லியன் பார்த்திங்கன்னா இப்போ உள்ளே வந்திருக்குது. அப்படின்னா பெரிய பெரிய இன்வெஸ்டர் மீண்டும் பிட்காயினை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஒவ்வொரு கிரிப்டோ வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்து என்னென்ன வீடியோ போடணும் அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுவும் நான் கொடுத்துருக்க லிங்கில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு $517 மில்லியன் ETF வந்து உள்ளே வந்திருக்கு பார்த்தீங்களா, அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னா, நேற்று ஒரே நாளில் $517 மில்லியன் மதிப்பில் உள்ளே வந்திருக்குது. இந்த ETF இன்ஃப்ளோ பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக ஜூன் 2 அன்னைக்கு வந்ததை விட, அதாவது நேற்று அதிகமாக வந்து வந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆனால் ஜூன் 2 பார்த்திங்கன்னா வெளியில் தான் போயிருக்குது. எவ்வளவு அவுட் ஃப்ளோ ஆயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஜூன் 2 $519 மில்லியன் மதிப்பில் பார்த்திங்கன்னா ETF வந்து வெளியில் போயிருக்குது. ஃப்ளோ தான் ஆயிருக்குதே தவிர இன்ஃப்ளோ பார்த்திங்கன்னா கம்மியாக தான் வந்திருக்குது. ஜூன் 2 $519 மில்லியன் மதிப்பில் ETF வந்து அவுட் ஃப்ளோ ஆயிருக்கு பார்த்தீங்களா. இப்போ அதை விட இப்போ ஒரே நாளில் பெரிய அளவில் வந்து உள்ளே வந்துக்கிட்டு இருக்குது. நேற்று மட்டுமே $517 மில்லியன் மதிப்பில் இன்ஃப்ளோ ஆயிருக்குது. அதுக்கப்புறமா இன்றைக்கும் வேறு இன்ஃப்ளோ ஆயிருக்குது. அதனால் மொத்தத்தில் இந்த 2 நாளில் மட்டுமே பெரிய அளவில் வந்து இன்ஃப்ளோ ஆயிருக்கிறதுனால பிட்காயினோட ப்ரைஸ் அதாவது நல்லாவே மேலே வந்திருக்குது. நேற்று ஒரே நாளில் பார்த்திங்கன்னா $64,200 இருந்தது. மேலே வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா $70,500 வரைக்கும் மேலே வந்திருக்குது. அதுக்கப்புறமா பிட்காயினோட ப்ரைஸ் ஓரளவுக்கு நார்மலாகவே ட்ரேடிங் ஆகிட்டு இருந்தது. இன்றைக்கி காலையில் வரைக்கும் $69,000 வரைக்கும் தான் ட்ரேடிங் ஆகிட்டு இருந்தது. அந்த $69,000 இன்றைக்கி எந்த அளவுக்கு ஹை போயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா $72,500 வரைக்கும் மேலே வந்திருக்குது. இன்னொன்று முக்கியமானது என்னென்னு பார்த்தோம்னா, ஃபியர் கிரீடு அந்த இது பார்த்திங்கன்னா நேற்றுக்கு வரைக்கும் 46 இருந்தது. இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 62 கிரீடு வரைக்கும் வந்து மேலே வந்திருக்குது. ஒரே நாளில் இந்த அளவுக்கு வந்து மேலே வந்திருக்குது. இப்போ ஃபியரில் இருந்து கிரீடாக வந்து மாறி இருக்குது. இந்த கிரீடு ஜோனுக்கு மாறினதுனால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த கிரீடு ஜோன் வந்ததுமே இன்வெஸ்டர் எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை வரும். அதாவது மேலே போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு உள்ளே வருவாங்க. இந்த கிரீடு ஜோனில் தான் பார்த்திங்கன்னா அதிகமான ஒரு வார்னிங் வந்து நமக்கு வந்து வரும். இந்த இன்வெஸ்டர்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் போய் ஒரு என்ட்ரி எடுப்போம். அந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பெரிய ஆப்பு கூட வரும். அதாவது ரிவல்ஸ் திரும்பும். நமக்கு நல்லா மேலே போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம ஆர்டர் எடுப்போம். அப்போ தான் பார்த்திங்கன்னா அங்கேருந்து தான் திரும்ப ஆரம்பிக்கும். அதனால் இந்த ஃபார்மோ என்ட்ரியில் வந்து நம்ம என்ட்ரி எடுக்காமல் இருக்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருக்கும். எப்போவுமே பார்த்திங்கன்னா கீழே இருக்கும்போது தான் ஆர்டர் எடுக்கணும். மேலே இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஷார்ட் ஆர்டர் எடுக்கிறதுக்கு தான் தயாராக இருக்கணும். அதுவும் இந்த இடத்துல ஆர்டர் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்போவும் நம்ம ஷார்ட் ஆர்டர் எடுக்கக்கூடாது. இன்னும் கொஞ்சம் மேலே போனதுக்கப்புறமா தான் அந்த ஆர்டரும் நம்ம எடுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ $71,500 சம்திங் ரேஞ்சில் தான் இப்போ ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. $70,500 சப்போர்ட் இருக்கிறதுனால அந்த $70,500 கீழே இறங்கி வந்துச்சுன்னா கன்ஃபார்மாக ஒரு 67,000 ரேஞ்ச் அளவுக்கு கீழே வரலாம். அதுக்கப்புறமா அங்கேயும் சப்போர்ட் எடுத்து அப்படியே மேலே போகிற மாதிரி இருந்துச்சுன்னா 72 இப்போ ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது பார்த்திங்களா, அந்த ரேஞ்ச் அளவுக்கு கூட வரலாம். அதிகபட்சம் அந்த 72, 73 வந்து பிரேக் பண்ணி மேலே போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா $75,000 $77,000 கூட வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து ட்ரேட் ஆகலாம். இப்போதைக்குன்னு சப்போர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா $70,000 மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் இருக்குது. அதே மாதிரி மேலே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இப்போ $73,000 வந்து இருக்குது. இப்போ மார்க்கெட்டோட நிலவரம் இதுதான். பிட்காயினோட ப்ரைஸ் $72,500 பிரேக் பண்ணி மேலே போகுமா, இல்லை $72,500 பிரேக் பண்ணாமல் அதாவது தொட்டுட்டு அங்கேருந்து ரிவல்ஸ் திரும்பிச்சு அப்படின்னா எவ்வளோ தூரம் வரைக்கும் கீழே வரலாம் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பை, see you. மறக்காமல் நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.